வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் இனி தேதியில் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க, இந்த மிஸ்டேக் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய அந்த பாதகம் என்ன, ஆபத்து என்ன, இதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி தேதியில் நம்ம ஒத்து கவனிச்சோம்னா 90% ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன், இவங்க பண்ணுற ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் என்னென்னா மாடல் டெஸ்ட்டு நிறைய எடுக்கிறாங்க. மாடல் டெஸ்ட்னு சொல்லக்கூடியது அந்த மாதிரி வினாக்கள். இதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நிறைய இருக்குது. இப்போது நெட்டில் போயிட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான ரிசோர்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வினாக்களை எடுத்து அவங்க சால்வ் பண்ணிகிட்டே வராங்க. இந்த மாதிரி பண்ணுறதில் நம்ம கவனிச்சோம்னா இதை அப்யூஸ் பண்ணுறாங்க, ஓவர் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பர்செப்ஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதும்போது ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ்லாம் எடுத்து நிறையா சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி பண்ணுறதுனால அந்த கேள்வியிலேருந்தே நான் நாலேஜை எடுத்துப்பேன் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது நிறைய பேர்கிட்ட. அதாவது அந்த கேள்வியை சால்வ் பண்ணுறேன், அந்த ஸ்பெசிஃபிக்கான கேள்வியிலேருந்தே எனக்கு அறிவு கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உதாரணத்துக்கு 2014 இருக்கக்கூடிய ஒரு ப்ரிலிம்ஸ் கேள்வி இருக்குன்னு வைங்க, ஜிஎஸ் கேள்வி. அதை நான் சால்வ் பண்ணுறேன்னு வைங்க, அது எக்கனாமி சம்மந்தமான கேள்வி. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதை சால்வ் பண்ணுறதுனால அந்த கேள்வி மூலமாகவே அந்த எக்கனாமி ரிலேட்டட் நாலேஜ் எனக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? அதே போல் இந்த கேள்விகளை நிறைய எடுத்து சால்வ் பண்ணுறதுனால அதை டைரெக்டாக இந்த வருஷமும் நிறைய கேள்வி வந்துடும், இது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு விதமான லாபம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ரெண்டு அண்டர்ஸ்டாண்டிங்குமே கம்ப்ளீட்டாக ராங். சொல்லப்போனால் ரொம்பவே ஃபூலிஷ் அப்படின்னே நான் சொல்லுவேன். அது எதனால் அப்படின்றத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்கன்னா, நான் 6 முறை மெயின்ஸ் எழுதியிருக்கேன். இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி கூட நான் எந்த அகாடமிலையும் சேர்ந்து இந்த மாடல் எக்ஸாம்ஸை நான் எடுத்ததில்லை. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ மாடல் எக்ஸாம் எழுதாமல் டைரெக்டாக யூபிஎஸ்சியில் போய் அட்டன் பண்ணுறது நல்லதா அப்படின்னு நீங்கள் ரைஸ் பண்ணலாம் கேள்வியை. மாடல் டெஸ்ட் எடுக்க வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து என்னுடைய ஒரு இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ். மாடல் டெஸ்ட் எடுக்கிறது நல்லது, ஆனால் அதை எப்படி எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மாடல் டெஸ்ட்டு நாம் எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். மாடல் டெஸ்ட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கேள்வி அப்படியே இந்த வருஷம் வருமா அப்படின்லாம் சொல்ல முடியாது, கேரண்டியே கிடையாது. சொல்லப்போனால் நீங்கள் எவ்வளோ தான் மாடல் டெஸ்ட் எடுத்தாலும் அதில் மிஞ்சி போனால் ஒரு 1% 2% வேணால் டைரெக்டாக கேள்வி அதிலேருந்து வரலாம், மற்றபடி கேள்வி டைரெக்டாக அதுலேருந்து வராது. அப்போ எதுக்கு மாடல் டெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாடல் டெஸ்ட்டை எடுக்கும் பொழுது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், கேள்வி எந்த மாதிரி வரப்போகுது, அதில் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கக்கூடிய நாலேஜை எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அனலைஸ் பண்ணணும், பல டைமென்ஷனில் யோசிக்கணும், இந்த ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துப்பீங்க. அதே போல் வேகமாக அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணி எது ரைட் எது ராங் அப்படின்றத சால்வ் பண்ணி ஆன்சரை அரைவ் பண்ணக்கூடிய இந்த ஸ்கில்லையும் நீங்கள் வளர்த்துப்பீங்க. ஓகேவா? இதுக்காக தான் நாம் இந்த வினாக்களை யூஸ் பண்ணணும். இதை செய்கிறதுனால நம்ம ஒரு விதமான ஃபார்மில் அப்படியே இருந்துக்கிட்டே இருப்போம். அப்புறம் நாலேஜ் கெயின் பண்ண அந்த நாலேஜை ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான அந்த ஸ்கில் அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அது ஒரு விதமான இன்டகிரேட்டட் ப்ராக்டிஸ். இதுக்காக தான் நம்ம பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு மாணவர் இருக்காருன்னு வைங்க, அவர் என்ன பண்ணுறாருன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமினுடைய கொஷின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணுறாருங்க. இவர் என்ன நினச்சிட்டு பண்ணுறாருன்னா, இந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்து சால்வ் பண்ணோன்னா அப்படியே இந்த கேள்வி இந்த முறை வரும் அப்படின்னு நினச்சி அவர் பண்ணுறாரு. இதில் அவங்க பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக் என்னன்றது நான் சொல்கிறேன். இதை பண்ணுறதுனால நம்ம டைம் எனர்ஜி இதுதான் விரயமாகும், நமக்கு ஸ்ட்ரெஸ் தான் உண்டாகும் அப்படின்றத நீங்கள் நல்லாவே உணர்வீங்க. உதாரணத்துக்கு பாலிட்டியிலேருந்து எடுக்கிறாரு ஒரு கேள்வி, டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இதிலிருந்து ஒரு கேள்வி எடுக்கிறார். இந்த கேள்வி வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி இருக்குன்னு வைங்க, அதை எடுத்து சால்வ் பண்ணுறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, அதே டிபிஎஸ்பியிலேருந்து இன்னொரு கேள்வியை போன வருஷத்துலேருந்து எடுத்து சால்வ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வியை 10 வருஷம் முன்னாடி இருந்து எடுத்து சால்வ் பண்ணுறாரு. ஓகேவா? 3 கேள்வி டிபிஎஸ்பியிலேருந்து எடுத்து சால்வ் பண்ணுறாருங்க. இந்த கேள்வி 3 கேள்வியும் எடுத்து சால்வ் பண்ணுவார். சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, புக் எடுத்து ரெஃபர் பண்ணுவாங்க, சால்வ் பண்ணுவாங்க, நெட்டில் போய் சால்வ் பண்ணுவாங்க. இதை பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். ஏன்னா அந்த சால்வ் பண்ணுறது அங்கேயே நிற்காது. ஒரு ஆர்டிக்கலை சால்வ் பண்ணிங்கன்னா அது ரிலேட்டடாக இன்னொரு ஆர்டிக்கல் இருக்கும்,
அது என்னன்னு போய் ஆய்வு பண்ணுவாங்க. அது சம்மந்தமாக இன்னொரு ஆர்டிக்கல் இருக்கும், அதை ஆய்வு பண்ணுவாங்க. அதே போல் கேள்வி அனாலிட்டிக்கலாக இருக்கும். டிபிஎஸ்பிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருப்பாங்க. உடனே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் லெசன் எடுத்து படிப்பார், மறுபடியும் கூகுள் போவார். இதை பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1/2 நாள் ஆகிடும். 3 கேள்வியை அனலைஸ் பண்ணுறேன்னு போய் 1/2 நாளை வீண் பண்ணியிருப்பார். இது பண்ணுறது புத்திசாலித்தனமாக? அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், அந்த லெசனையே எடுத்து படிச்சிடணும். பாலிட்டி புக்கில் டிபிஎஸ்பி லெசனை எடுத்து ஃபுல்லாக படித்தாலே 2 மணி நேரத்தில் படிச்சிடலாம். 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் நல்லாவே படிச்சிடலாம். கான்செப்டை படிச்சிடலாம், கூட இருக்கக்கூடிய அந்த ஆர்டிகல்ஸ் மற்ற ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சிடலாம். டிபிஎஸ்பியில் மாஸ்டர் பண்ணிடலாம். அது சொல்கிறது புரியுதா? அப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், மாடல் கொஷின்ஸை வச்சு நாலேஜை கெயின் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி கெயின் பண்ணிங்கன்னா பிரோஜனம் இருக்காது, நேரம் வீணாகும், ஸ்ட்ரெஸ் ஆகும், எந்த விதமான யூஸும் இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு நாலேஜை கெயின் பண்ணணும். இருக்கிற நாலேஜை கொண்டு போய் அந்த டெஸ்ட்டில் அப்ளை பண்ணணும். ஓகேவா? சொல்கிறது புரியுதா? அந்த அப்ளிகேஷன் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில்லை வளர்த்துறதுக்காகவும் ப்ராக்டிஸ்க்காகவும் ஸ்பீடுக்காகவும் தான். நான் சொன்னது போல் அதே கேள்வி மறுபடியும் வராது. ஆனால் ஒட்டு மொத்தமாக அந்த சாப்டர் இல்லை அந்த டாப்பிக்கே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கேள்வி எப்படி வந்தாலும் இந்த வருஷம் எப்படி வந்தாலும் உங்களால் எழுத முடியும். புரியுதா? ஸோ இதுக்காக தான் நீங்கள் இந்த மாடல் டெஸ்ட்டை யூஸ் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி தேதியில் ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட்டு நிறைய எடுக்கிறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க. நான் என்னோடய கைடன்ஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாணவர் ஒரு வருஷம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாருன்னா முதல் ஒரு 3 மாதம் 4 மாதம் ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் எடுத்து பார்க்கணும், சால்வ் பண்ணக்கூடாதுன்னு சொல்வேன். ஓகேவா? ஸோ எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். சால்வ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, கேள்வியினோட அர்த்தத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும். கேள்வியினோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும், ஆன்சரே நீங்கள் சர்ச் பண்ண வேணாம். இதை முதல் 3-4 மாதம் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லுவேன்னா, 4 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் கொஷின் பேப்பர்ஸை சால்வ் பண்ணலாம். உதாரணத்துக்கு ப்ரீவியஸ் இயர் ப்ரிலிம்ஸ் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்வேன். இதில் சால்வ் பண்ணும்போது கூட அவசரப்படக்கூடாது. 100 கேள்வி ஜிஎஸ்ல இருக்குன்னா 100 கேள்வியும் சால்வ் பண்ணக்கூடாது. அப்படி சால்வ் பண்ணுறேன்னு போனால் மிகப்பெரிய முட்டாள்தனம். காரணம் என்னென்னா, அதே கேள்வி மறுபடியும் இந்த முறை வராது. அது இல்லாமல் நிறைய கேள்விகள் காலாவதியாக இருக்கும், அப்சலீட்டாக இருக்கும். அந்த கேள்விகள் 3 வருஷம் முன்னாடி ரெலவெண்ட்டாக இருக்கும், இப்போ ரெலவெண்ட்டாக இருக்காது. அதெல்லாம் போய் சால்வ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, மிகப்பெரிய முட்டாள்தனம். சொல்கிறது புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் நான் செய்ய சொல்வேன். அப்போது நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஆரம்பிக்கும் போது ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் எடுத்து பார்க்கணும், சால்வ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் 4 மாதம் கழித்து தான் சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். நான் ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன், 4 மாதத்துக்குள்ள நீங்கள் நாலேஜை கெயின் பண்ணணும். நாலேஜை கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ண முயற்சி பண்ணும்போது உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இதை பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸாம் வரும்பொழுது, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வரும்போது ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு அகாடமியில் சேர்ந்து, அது ஃப்ரீ அகாடமியோ இல்லை பெய்டோ ஏதோ ஒரு அகாடமியில் சேர்ந்து மாடல் டெஸ்ட்டை எடுக்க ஆரம்பிக்கணும். இதுதான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். அந்த மாடல் டெஸ்ட் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த கடைசி ஒரு 5 மாதம் 6 மாதம் அப்போ கூட பார்த்தீங்கன்னா அளவாக எடுக்கணும். வாரம் 1 எடுத்தால் போதும். ஓகேவா? அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸாம் கிட்ட போகும்போது ஃப்ரீக்வன்சியை அதிகப்படுத்தணும். கடைசி ஒரு மாதம் இல்லை 20 நாள் இருக்கும்போது ஒரு 3 ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுக்கணும். இதை பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ முதல்ல சப்ஜெக்ட் வைஸ் மாடல் டெஸ்ட் எடுக்கணும். ஸோ வாரம் ஒரு டெஸ்ட் எடுக்கலாம், அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் கிட்ட வரும்போது ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுக்கணும். ஸோ இதை தான் நான் எப்பயுமே செய்ய சொல்வேன். ஆனால் நிறைய மாணவர்கள் இன்றைக்கி பண்ணுற தப்பு என்னென்னா, நிறைய டெஸ்ட் எடுக்கிறது, டெய்லி ஒரு டெஸ்ட் எடுக்கிறது, நெட்லேருந்து எடுக்கிறது, இன்டர்நெட்லேருந்து எடுத்து சால்வ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஒரு அகாடமியில் இருப்பார் அவர், அவங்க கொடுக்குறதையும் எடுப்பார், நெட்லேருந்தும் எடுப்பார், நிறைய எடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு நாளில் பாதி நேரம் இதிலேயே போய்கிட்டு இருக்கோம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்டு நிறையா எடுக்க நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் மூளை நாலேஜில் ஃபோக்கஸ் பண்ணாது. ஏற்கனவே கெயின் பண்ண நாலேஜை இன்னும் எப்படி ரிஃபைன் பண்ணணும், இன்னும் எப்படி அனாலிட்டிக்கல் எபிலிட்டியை வளர்த்துக்கணும், இதை விட்டுட்டு என்ன பண்ணணும்னா டெஸ்ட்டுக்குள்ளே போயிருந்துடும் உங்களுடைய பிரெயின். அதுக்குள்ளே புகுந்து என்ன பண்ணிட்டோம்னா அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். புரியுதா? இதில் ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்னென்னா, டெஸ்ட் நிறைய எடுக்க நாலேஜை விட்டுட்டு ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ், ஸ்டாட்ஸ் இதுக்குள்ளே போயிடுவீங்க. புரியுதா? ஃபேக்ட் அண்ட் ஃபிகர் எக்ஸாமுக்கு தேவை, ஆனால் ஓரளவுக்கு தான் தேவை. நடப்பு செய்தியில் கடந்த ஒரு வருஷம் ரெகுலராக படித்தா போதும். ஏதாவது ஒரு சோர்ஸில் நீங்கள் ரெகுலராக படிச்சிங்கன்னா போதும். நான் இப்போ நியூஸ் பேப்பரை ஃபாலோ பண்ண சொல்லுவேன். நியூஸ் பேப்பரை ஃபாலோ பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு, அது இல்லாமல் ஏதோ ஒரு மந்த்லி மேகசின் இல்லை ஒரு வீக்லி மேகசினை ஃபாலோ பண்ணால் போதும். இதை பண்ணாலே போதும். ஓகேங்களா? இதுதான் நான் சொல்வேன். இந்த அளவுக்கு ஃபேக்ட் ஃபிகர்ஸ் அந்த நடப்பு செய்திகள்லேருந்து எடுத்தால் போதும். ஆனால் நீங்கள் மாடல் டெஸ்ட் அதிகம் எடுக்க என்ன ஆகிடும்னா, அதில் கேள்வி நிறையா ஃபேக்ட் அண்ட் ஃபிகர் பேஸ்டாக வரும். நீங்கள் என்ன நினச்சிடுவீங்க, இதில் இன்னும் நிறைய இறங்கணும் போல இருக்குன்னு சொல்லி மேற்கொண்டு நிறைய ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸாக மனப்பாடம் பண்ணுறதை இறங்கிடுங்க.
அப்போ என்ன ஆகிடும்னா கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகிடும். சிலபஸை தாண்டி வெளியே போயிடுவீங்க. புரியுதா? கோர் சப்ஜெக்டை தாண்டி வெளியே போயிட்டுருப்பீங்க உங்களை அறியாமலே. உதாரணத்துக்கு வைல்ட் லைஃப் என்வாயன்மெண்ட் இருக்குன்னு வைங்க. இதில் நீங்கள் என்ன படிக்கணும் நாலேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூவில்? வைல்ட் லைஃப், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், சாங்சுரிஸ், நேஷ்னல் பார்க்ஸ், டைகர் ரிசர்வ்ஸ், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இதெல்லாம் தான் படிக்கணும். இது உள்ள முக்கியமான ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்லாம் படிக்கணும். முக்கியமான அனிமல்ஸ் இதை படிக்கணும். அது எந்த குரூப்பில் வருது, வல்னரபிளாக, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டா, இதெல்லாம் தான் படிக்கணும். ஓகேங்களா? இந்த அளவுக்கு ஃபேக்ட் படித்தா போதும். ஓகேவா? முக்கியமான ரிசர்வ்ஸ், நேஷனல் பார்க்ஸ், பயோஸ்பியர் ரிசர்வ், இதெல்லாம் நீங்கள் மேப்பில் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணால் போதும். ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு இது போதும். ஓகேங்களா? இந்த நாலேஜை கொண்டு போய் டெஸ்ட்டுக்குள்ளே அப்ளை பண்ணணும். நான் சொல்கிறது புரியுதா? அதில் ஒரு வேளை எங்கேயாவது டெஃபிஷியன்சி இருந்தால் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஸ்ட்ரெங்தன் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு கேள்வி பயோஸ்பியர் ரிசர்வ் பற்றி வருது, இல்லை ஏதோ நேஷனல் பார்க் பற்றி வருது. ஒரு முக்கியமான நேஷனல் பார்க் இருக்குது கேள்வியில், ஆனால் நான் அதை கவனிக்கலை. அப்போ நான் என்ன பண்ணலாம், அதை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து நான் மறுபடியும் ரிவைஸ் பண்ணிடலாம். இது பிரச்சனை இல்லை. ஆனால் நிறைய டெஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த கோர் நாலேஜ் இருக்கு இல்லையா, கோர் நாலேஜ் விட்டுட்டு சைட்டில் போயிடுவீங்க. உதாரணத்துக்கு ஏதோ ஒரு நேஷ்னல் பார்க் உள்ள ஏதோ ஒரு அனிமலை பற்றி வந்திருக்கோம் கேள்வி. நீங்கள் என்ன பண்ணிவிடுவீங்கன்னா, இந்த மாதிரி வருது கேள்வி, இதே மாதிரி இந்த வருஷமும் வரும் போல இருக்குன்னு சொல்லி அதில் ரிசர்ச் பண்ண போயிடுவாங்க பசங்க. நெட்டுக்குள்ளே போய் அந்த நேஷ்னல் பார்க் எடுத்துகிட்டு அது எந்த ஏரியாவில் வருது, அதுக்குள்ளே எவ்வளோ அனிமல் வருது, அந்த லிஸ்ட்டெல்லாம் மனப்பாடம் பண்ணுவாங்க. ஒரு நேஷ்னல் பார்க்குள்ளேயும் 50 அனிமல் இருக்கும். இந்தியாவுக்குள்ளே எவ்வளோ நேஷ்னல் பார்க் இருக்குது, அவ்வளோதையும் மனப்பாடம் பண்ண முடியுமா? ஸோ நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி மிஸ்டேக் ஆகிடும். இது எல்லா சப்ஜெக்ட்லையும் இதுதான் நடக்கும் நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணிங்கன்னா. உதாரணத்துக்கு பாலிட்டி எடுத்துட்டிங்கன்னா அதுலேயும் இதே மிஸ்டேக் தான் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜுடிஷியல் ரிவ்யூ, இந்த கான்செப்டை நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணால் போதும். இது முக்கியமாக எந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு அதை மட்டும் படித்தா போதும். ஆனால் கேள்வி நிறைய எடுக்க என்ன வரும்னா ஃபேக்ட் அதில் உள்ளே இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சில சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் உள்ளே இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா, ஜுடிஷியல் ரிவ்யூன்ற கான்செப்டே மறந்து கேஸ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருங்க. கூகுளுக்குள்ளே போய் எந்த கேஸ் எந்த வருஷம் வந்துச்சு, அதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னு இந்த ஆராய்ச்சிக்குள்ளே போயிடுவீங்க. இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லையும் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகிடும்னா, கம்ப்ளீட்டாக சிலபஸை விட்டு எக்ஸாமை விட்டு வெளியே போயிடுவீங்க. மிகப்பெரிய ஆபத்து. ஆல்ரெடி நிறைய பேர் இந்த மிஸ்டேக்கை பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த தப்பை பண்ணாதீங்க. டெஸ்ட்டை அளவாக தான் எடுக்கணும். ஒன் ஷுட் நாட் அப்யூஸ், மிஸ்யூஸ் அண்ட் ஓவர் யூஸ் த மாடல் டெஸ்ட். ஓகேங்களா? நான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, ஏதாவது ஒரு அகாடமியில் டெஸ்ட் எடுங்க. பெய்டு அகாடமியாக இருக்கலாம், ஃப்ரீ அகாடமியாக இருக்கலாம். ஒருவேளை யாராவது உங்களுக்கு இண்டிவிஜுவலாக கூட மென்டரிங் பண்ணலாம். ஆக மொத்தம் யாராவது ஒருத்தருடைய கட்டுப்பாட்டில் டெஸ்ட் எடுங்க. அதையும் அளவாக எடுங்க. தயவு செஞ்சு நிறைய பிளாட்ஃபார்ம்லேருந்து டெஸ்ட் எடுத்துடணும்னு நினைக்காதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், நிறைய டெஸ்ட் எடுக்கிறதுனால பாஸ் பண்ண முடியாது. ஒருத்தர் நிறைய டெஸ்ட் எடுத்துக்கிட்டே போகிறாருன்னா எந்த அளவுக்கு அதிக டெஸ்ட் எடுக்கிறாரோ அவருக்கு பாஸ் ஆகிற வாய்ப்பு கம்மியாகுதுன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. ஓகேவா? ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் நிறைய டெஸ்ட் எடுத்தேன்னு சொல்லுவாங்க. அவங்க ப்ராபப்ளி வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க. ஏற்கனவே மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுனவங்களாக இருப்பாங்க. அவங்க நீங்கள் 100 ரிசோர்ஸ் கொடுத்தாலும் அதில் எதை படிக்கணும் எதை விட்டுருணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். தேவையான வேல்யூ அடிஷன் மட்டும் தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. புரியுதா சொல்கிறது? ஸோ அந்த மாதிரி நபர்கள் வேறு. நீங்கள் அதை பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் என்ன தேவையோ அதை தான் பண்ணணும். லாஸ்ட்டாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மிஸ்டேக்கே இன்றைக்கி பண்ணுறாங்க. என்னென்னா, இந்த டெஸ்ட்டை எடுப்பாங்க, நல்ல ஸ்கோர் தான் வரும். உதாரணத்துக்கு ஒரு 100 மார்க்குக்கு ஒரு 55-60 வரும். இது நல்ல ஸ்கோர். இது யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் எடுக்கக்கூடிய ஸ்கோர் தான். இன்றைக்கி தேதியில் பெரும்பாலான அகாடமிஸ் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் தான் வைக்கிறாங்க இந்த மாடல் எக்ஸாம்ஸை. அப்போது ஒரு 100 மார்க்குக்கு அப்படின்னா 200 மார்க்குக்குன்னு வைங்களேன். 200 மார்க்குக்கு ஒரு 85 இந்த லெவலுக்கு மேலே எடுத்தாலே நல்ல ஸ்கோர் தான். ஒரு சில பேர் 100-120 கூட இருப்பாங்க அவங்க அகாடமியில். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா பசங்க, ஐயோ கம்மியான எடுத்துட்டேன், என் ஃப்ரெண்டை விட கம்மியாக எடுத்துட்டேன், என் ரூம்மேட்டை விட கம்மியாக எடுத்துட்டேன், டாப்பர் ஒருத்தன் பேசினா யூடியூப்பில் அவரை விட நான் ரொம்ப கம்மி, அவர் வந்து மாடல் டெஸ்ட் எடுக்கும்போது 135 எடுத்து தான் சொல்கிறாரு, நான் 127 தான் எடுத்திருக்கேன், 8 மார்க் அடி வாங்குது. இந்த மாதிரி சிந்தனையை வளர்த்துக்கிட்டு தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கிட்டு பயத்துக்குள்ளே இறங்கிட்டு இந்த பசங்கள்லாம் பாஸ் ஆகிற பசங்க, புரியுதா? ஆனால் இந்த மாதிரி தேவையில்லாத சந்தேகத்தில் இறங்கி தப்பு பண்ணி மேற்கொண்டு டெஸ்ட்டை எடுத்துக்கிட்டே போய் நான் சொன்னது மாதிரி சிலபஸை விட்டு கம்ப்ளீட்டாக வெளியே வந்து ஃபெயில் ஆகிடுவாங்க. இந்த ஆபத்து வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நல்லா படிக்கக்கூடிய பசங்க, கேப்பபுளான ஸ்டூடெண்ட்ஸ், இன்டெலிஜென்ஸ் நாலேஜ் ரெண்டுமே அதிகம் உள்ள பசங்க
இந்த பயத்தினால, இந்த கன்ஃபியூஷன்னால், ஒரு விதமான ஒரு அவசரத்தினால, ஒரு சில பேர் அரகன்ஸ்னால கூட இந்த மாதிரி விஷயத்த பண்ணுறாங்க. ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸுடைய மூளை பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஒர்க் பண்ணும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆகிடும்னா, ஐஏஎஸ் பாஸ் ஆனால் என்ன, நான் ரொம்ப நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணணும், அறிவை நான் பயங்கரமாக வளர்த்துக்கணும், நான் பெரிய அறிவாளின்றதை காட்டணும் அப்படின்ற மைண்ட் செட் நிறைய பேருக்கு வந்துடும். இது ரொம்ப ஆபத்தானது. இந்த மாதிரி மைண்ட் செட்டில் மாட்டக்கூடாது. அதனால் ஸ்கோர் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் எடுங்க, புரியுதா? மற்றவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது, ஓகேவா? நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப வருஷம் பார்த்துருக்கேன். ஒரு சில பேர் வந்து மாடல் எக்ஸாம்ஸில் நல்ல ஸ்கோர் எடுப்பாங்க, யூபிஎஸ்சியில் போய் விட்டுட்டு வந்துடுவாங்க, ஃபெயில் ஆகிடுவாங்க. காரணம் என்னென்னா, மாடல் டெஸ்ட்டில் மார்க் எடுக்கணும்னு அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி மார்க் எடுத்துருவாங்க. ஆனால் ஓவராலாக யூபிஎஸ்சியோட ஆக்சுவல் எக்ஸாமில் அவங்க மைண்ட் அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க, பேஷன்ஸ் இருக்காது, ப்ராப்பராக அனலிசிஸ் பண்ண மாட்டாங்க, மேலோட்டமாக போய் அட்டென்ட் பண்ணி ஃபெயில் ஆகிட்டு வந்துடுவாங்க. இந்த தப்பை பண்ணக்கூடாது, புரியுதா? அதெல்லாம் ரொம்பவே கவனமாக இருங்க. நான் மறுபடியும் சம்மரைஸ் பண்ணி சொல்கிறேன். மாடல் டெஸ்ட் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆக்டிவிட்டி. அது எதுக்குன்னா உங்களுடைய ஸ்கில்லை வளர்த்துக்கணும், ஓகேவா? அனாலிட்டிக்கல் எபிலிட்டியை வளர்த்துக்கணும், ஏற்கனவே இருக்கக்கூடிய நாலேஜை அப்ளை பண்ணுற அந்த ஸ்கில்லை வளர்க்கணும். அது இல்லாமல் இதை செய்ய 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 உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஸ்பீடு கிடச்சிடும். அது இல்லாமல் அந்த டெஸ்ட் எடுக்கும்போது உண்மையான யூபிஎஸ்சி எக்ஸாமில் கேள்விகள் எப்படிலாம் வரும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துடும், ஓகேவா? ஸோ இதுக்காக தான் இந்த மாடல் டெஸ்ட்டை நீங்கள் எடுக்கணும். இதை வந்து அதிகமாக எடுத்துடாதீங்க. அப்படி அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டிப்பீங்க. இன்றைக்கி தேதியில் பல பேர் இந்த தப்பை பண்ணுறாங்க. நான் சொன்னது போல் அந்த கேள்விகள் வந்து அப்படியே இந்த வருஷம் வருமா வராதான்னு சொல்ல முடியாது, ஓகேங்களா? 3 வருஷம் முன்னாடி இருந்த நடப்பு செய்தி இப்போ வராது. ஆனால் நிறைய பேர் 3 வருஷம் முன்னாடி எடுத்து சால்வ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கேள்வி கண்டிப்பாக இப்போ வரதுக்கான வாய்ப்பு கம்மி. இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது, புரியுதா? அதே போல் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் பேப்பரை சால்வ் பண்ணும்போது ரொம்ப வருஷம் முன்னாடிலாம் போகாதீங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 8 வருஷத்துக்கான யூபிஎஸ்சி பேப்பரை மட்டும் சால்வ் பண்ணுங்கள். 2013 பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இந்த இயர்லேருந்து பண்ணுங்கள். அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், 2012 கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வேண்டாம், ரொம்ப முன்னாடி போவேன்னா 2008க்கெல்லாம் முன்னாடி போயிடாதீங்க. அப்போலாம் எக்ஸாமுடைய பேட்டர்னே வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப முன்னாடி போய் நான் சொன்ன மாதிரி ஃபெயில் ஆகிட்டு வருவாங்க. காரணம்னா அப்போ பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும், ஃபேக்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும், ஓகேங்களா? ரா ஃபேக்ட் இருக்கும். அதை போய் பையன் பார்த்துட்டு என்ன பண்ணுவான்னா, அதை நான் சால்வ் பண்ணுறேன்னு இறங்கிடுவான், கூகுளில் இறங்கிட்டான்னா கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம். அதனால் இந்த தப்பை பண்ணாதீங்க, பொறுமையாக இருங்க, உங்களை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக வேணாம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக வேணாம், பொறுமையாக இருங்க, சந்தோஷமாக படிங்க. இந்த படிப்புங்கிறது ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராசஸாக போகட்டும், அவசரம் வேணாம். நாலேஜ் அப்டைன் பண்ணி சைமல்டேனியஸாக அதை அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. கடைசியாக யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு போய் அட்டன் பண்ணுங்கள். ஏற்கனவே பண்ண ப்ராக்டிஸ் அப்படியே கூலாக அங்கே பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ரோல் நம்பர் ரிசல்ட்டில் இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்புகிறேன். நன்றி.